டே தம்பி, ராஜா, அம்மா, நீ, தங்கச்சி, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஆண்டி, அங்கிள், எப்படி இருக்கீங்க? பச்சை சட்டை சீசன் 1ல ஒரு பிரேக்கு. சீசன் 2 ஜூலை 1 ஆரம்பிப்போம் அப்படின்னதுக்கு அப்புறம் பஞ்சு மிட்டாய் அண்ணா அப்படின்னு ஓடி வந்து இந்த சீசன், அதாவது முடிஞ்சு போன சீசன்ல நம்மளுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா, எனக்கு ரொம்ப, அவனுக்கு ரொம்ப, கேட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் எடுத்து அப்படியே உங்களுக்காக பெஸ்ட் ஆஃப் பச்சை சட்டை சீசன் 1 கொடுக்க போறான். கேட்டு சந்தோஷமா இருங்க. ஓகே, இந்த வாரத்துல ஒரு 45 ல இருந்து 50 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதரை சந்திக்க நேர்ந்தது. அதாவது அவர் தான் வரப்போறாரு எனக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து மீட் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் வேலை இன்னும் முடியலன்றதுனால அவர் சொன்னார், சார் என் பையன் வந்து பிக் பண்ணணும், அவனை பிக் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வரட்டா அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் திரும்பி வாங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கா போனவர் ஒரு 6-7 மணி இருக்கும், 7-7:15 அது மாதிரி திரும்பி வந்தார். ட்ராப் பண்ணிட்டீங்களா சார்? அவனா ட்ராப் பண்ணிட்டேன். என்ன கிளாஸ், ஏதாவது கிளாஸ் போகிறாரு? இல்லை சார், பெரிய பையன் தான், 17 years ஆகுது. நான் ஓ அப்படியா சார், சூப்பர், அப்புறம் என்ன பிக் பண்ணேன்? இல்லை சார், அவன் நேஷனல் லெவலில் இது விளையாடுறான், ஸ்கேட்டிங் விளையாடுறான், இந்த ஒரு சாம்பியன்ஷிப் முடிச்சுட்டு வந்தான், ஸோ அதான் பிக் பண்ணிட்டு அவங்க அம்மா கூட விட்டுட்டு வந்தேன். ஓ அப்படியா சார், சூப்பர் சார், வீடு எங்க சார்? சார் என் வீடு இங்கே தான் சார், திருவான்யூர் சார். ஆனால் அவன் வந்து சைதாப்பேட்டில் இருக்கான் சார் அம்மாவோட. புரியல சார், என்ன நீங்கள் இங்கே திருவான்யூரில் இருக்கீங்கன்னா? இல்லை சார், எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அப்படியா சார், சாரி சார். ஐயோ பரவாயில்ல சார், ரொம்ப வருஷம் ஆச்சு, 11 years ஆச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அவன் வந்து அம்மாவோட தான் இருக்கான். அண்ட் நேஷனல் லெவலில் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் போகும்போது அவங்க கூட்டு போவாங்க. சில காம்படிஷன் முடியலன்னா நான் கூட்டு போவேன். சில நேரத்தில் ஃபைனல்ஸ்லாம் வந்துட்டான் அப்படின்னா 2 பேருமே கூட போய் பார்ப்போம் சார். ஓ சூப்பர் சார், செம சார், ஆமாம் சார், நல்லா பண்ணுறான் சார், சூப்பராக பண்ணுறான். ஓ ஓகே ஓகே அப்படின்னும் போது இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி மீட் பண்ணும்போது, இதுக்கப்புறம் அவரை இந்த வாரத்திலேயே ஒரு 2-3 வாட்டி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. திருப்பியும் அவரும் வந்து அந்த 1.5 hours டைம் பண்ற ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, 11 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ணவங்க. நம்மளுக்கு இது செட் ஆகாது, நம்மளுக்கு இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன ஒரு 3-4 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை இருக்கு, ஐயோ இந்த பையனுக்கு என்ன பண்றது, அப்போ பையனுக்கு லைஃப் பாதிக்குமா அப்படிலாம் மாதிரிலாம் எல்லாருமே நார்மலா இந்த விவாகரத்து அப்படின்ற முடிவு எடுத்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஐயோ இந்த குழந்தையோட லைஃபே அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதை வச்சே ரொம்ப நாள் அவங்களுக்குள்ளேயும் வந்து டிஸ்கஷன் போயிருக்கு. ஆனா ஒரு 1.5 years கழிச்சு ரொம்ப திடகாத்திரமா அவங்க எடுத்த ஒரு முடிவு தான், இல்லை போகிறோம், நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ், அதாவது 2 பேரும் பரஸ்பரம் எங்களுக்குள்ள சேர்ந்து வாழறதுக்கு கம்பேட்டபிலிட்டி இல்லை, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை, எனக்கு இவ்வளோ மாதம் கொடுக்கணும், குழந்தைய நீ பார்க்கக்கூடாது, குழந்தைய இந்த நாளில் தான் நீ பார்க்கணும், இந்த நாள் நீ பார்க்கக்கூடாது, எனக்கு வந்து அதை கொடுக்கணும், இந்த வீடு யார் பேரில் இருக்கா அந்த வீடை என் பேரில் மாற்றி கொடு, அந்த மாதிரிலாம் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் 2 பேருக்குள்ள பயங்கரமான மரியாதை இருந்தது சார், பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. பட் சேர்ந்து இருக்கிறதுக்கு அது பத்தலையோ அப்படின்னு தோணுச்சு. எங்கள் 2 பேருக்குமே ஒரு மாதிரி கம்பேட்டபிளாக இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் கரெக்டாக இல்லை, அதனால டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் மூவ் ஆன் ஆகிட்டோம் சார். அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் பையன் வந்து 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இந்த 11 years நாங்கள் வளர்த்துருக்கோம். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக வளர்ந்துருக்கான். நேஷனல் லெவலில் இப்போ வந்து ஸ்கேட்டிங்லாம் போகிறான். ஸோ சில நேரத்தில் ஃபைனல்ஸுக்கு நான் போவேன், அவங்களும் வருவாங்க, ஸோ நாங்கள் சேர்ந்து கூப்பிட்டு போவோம். சார் இதெல்லாம் சூப்பர், உங்கள் ஃபேமிலி இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், தேனோ வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிக்னிட்டி தெரியும், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வகையில் கடவுள் ரொம்ப ரொம்ப கைண்டாக இருந்திருக்காரு சார், எங்களுக்கு நல்ல ஃபேமிலிஸை அமைச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக நான் என் ஒய்ஃபோட இருக்கேன். அண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த பேசிக் ரெஸ்பெக்ட் எங்களுக்குள்ளே இருக்குது. நான் குழந்தைய வளர்க்குறதுலேருந்து சின்ன விஷயம் சார். அவங்க வந்து ஒரு ஆடிட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, பிஏவாக இருக்காங்க. ஸோ நிறையா ஊருக்கு போய் ஆடிட்லாம் பண்ணும்போது சில நேரத்தில் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ என்னை வந்து பையனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி நான் இப்போது அதெல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி தேவையான சின்ன உதவியிலேருந்து பெரிய உதவி வரைக்கும் அவங்களும் எனக்கு பண்ணுறாங்க, நானும் அவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு அந்த கதையை சொல்லும்போது ஆஹா என்ன மனுஷன்ப்பா, என்ன ஒரு ஃபேமிலிப்பா, இது என்ன வீடா, வானத்தை போல வீடா, அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சுற்றி எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்போது இதே விஷயத்தை இந்த பஞ்சு மிட்டாயோட இந்த சண்டைலாம் சொன்னல, அதனால அவங்ககிட்ட வந்து இந்த டே டு டே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஷேரே பண்ணல. ஒன்ஸ் இந்த கன்ஃபரன்டேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடய அவன் என்ன தெரியுமா சொன்னா, பா இந்த படித்தவனுங்க தானா பயங்கரண்ணா, அவங்களுக்கு வந்து எப்படி இந்த பக்கம் வருது பாருங்களேன். ஒரு டிவோர்ஸ்னால் எவ்வளோ பெரிய விஷயமாக்கி அதை ஒரு ட்ராமா ஆக்குறவங்க நடுவில் இந்த படிப்பு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி மாற்றுது பாருங்கள். லைஃப் எவ்வளோ ஈஸியாக அவர் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, சுற்றி இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னும் போது தான் அவங்ககிட்ட நான் அதை சொன்னேன். உங்ககிட்டையும் சொல்கிறேன், நான் அவரை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அவர் யார் தெரியுமா? ஆர்ஓ வாட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்தார். எங்கள் வீட்டில் ஆர்ஓ வாட்டர் இல்லை, தண்ணி வரல அப்படின்றதுக்காக அதை ரிப்பேர் பண்ண வந்தார். முதல் வாட்டி வந்து ஒரு 1-1.5 மணி நேரம் பண்ணி அந்த ஃபில்டர்லாம் மாற்றணும் சார், நான் வீட்டுக்கு போயிட்டு பையனை ட்ராப் பண்ணிட்டு வரட்டா அப்படின்னும் போது 3 நாள் இது மாதிரி வீட்டில் இருந்து ஆர்ஓ திருப்பி
திருப்பி ஃபில்டர் மாற்றணும், சரியாக வரல, திருப்பி வந்து டேங்கை க்ளீன் பண்ணியிருக்காங்க, அடைச்சிருக்குன்ற மாதிரி 3 நாள் மீட் பண்ணோம். ஆரோ வாட்டர் ரிப்பேர் பண்ண வந்தவர். ஒய்ஃப் வந்து 12th படித்தவங்க, அதாவது இவர் டிவோர்ஸ் பண்ண எக்ஸ் ஒய்ஃப் வந்து 12th தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க படிக்கல. அவங்க வந்து ஒரு ஆடிட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக, பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவர் எந்த ஊருக்கெல்லாம் போனாலும் இவங்களும் வந்து அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் இருந்ததுனால கூப்பிட்டு போவாங்க. ஸோ பயங்கரமான படிப்பு அமெரிக்காவில் இருக்குது பாருங்களேன். மேல் படிப்புக்காக வெளிநாட்டு போயிட்டு அவங்க கல்ச்சர் எப்படி எவ்வளோ ஓப்பன் மைண்டாக இருக்காங்க. தோ நம்ம ஊரில் ஒரு ஏசி மெக்கானிக் நான் பார்த்துருக்கல, அதே மாதிரி ஆர்ஓ மெக்கானிக், ஆர்ஓவை ரெடி பண்ணி கொடுக்கணும், சர்வீஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குமே, வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபில்டர் மாற்றுவாங்களே நம்ம வீட்டுக்கு, அந்த மாதிரி ஒருத்தர் அவரோட ஒய்ஃபை 11 இயர்ஸ் முன்னாடி டிவோர்ஸ் பண்ணாலும் பயங்கர டிக்னிஃபைடாக இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க 2 பேரும் இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணுறது செம்ம இன்ஸ்பைரிங்காக. ஆஹா, இப்போ நான் சொன்ன ஆர்ஓ மெக்கானிக்கோட மெத்த படித்தவர்கள் மிகுந்த பணம் படைத்தவர்கள்ன்ற மாதிரி இருந்த 2 பேர் ஒரு டிவோர்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல. அதுக்கு அந்த பொண்ணு காரணமாக பையன் காரணமாக தெரியல, ஆனால் நடந்தது இதுதான். பட் ஆனால் இதுக்கு படிப்பு சம்மந்தம் கிடையாது. இதுக்கு பேசிக்காக அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற குட்னஸ் அப்பா செமையாக எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த கதை. அதனால தான் இந்த மாதிரி நிறைய கதை கேட்கும்போது வெளில வரும்போது ஒரு டிக்னிட்டி இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்காக பெருசாக சண்டை போட்டுக்கிட்டு காசு நல்லா இருந்து சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் அப்படின்னும் போது அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ காசு வாங்க முடியும், அது அவங்க நினைக்கலனா கூட சுற்றி இருக்கிறவங்க அதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் அவங்க கொடுக்க வேணான்னு டிசைட் பண்ணால் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம ஃபேமிலியில் நடந்திருக்கோம், தெரிஞ்சவங்க ஃபேமிலியில் நடந்திருக்கோம். பட் when you choose to move on like him அப்படின்ற மாதிரி பயங்கர அந்த ஆஹா, ஒரு ரிலேஷன்ஷிப் 2 பேருக்குமே செட் ஆகலன்னும் போது எவ்வளோ கண்ணியமாக வெளில வந்தாங்க அப்படின்றது வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்ததா. ஒரு 22 வயசு பொண்ணு, அவள் படித்து முடிச்சு, அதாவது யூஜி பிஜி படித்து வேலைக்கு சேர்ந்து 4-5 மாதத்தில் அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பையன் பார்த்துருக்கோம். என்ன சொல்கிறீங்க, நான் இப்போ தானே வேலைக்கு சேர்ந்தே 3-4 மாதம் ஆகுது, இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், என் கெரியர் பற்றி எனக்கு எக்கச்சக்க பிளான் இருக்குது. ஏய் என்ன இப்படி பேசுகிற, நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம்ல. இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, சும்மா தான் பார்க்குறீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆமாம், இதுவும் சும்மா தான் பார்த்துருக்கோம், இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், சும்மா வந்து ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போ, நம்ம ஊர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊர் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு 22 வயசு 23 வயசு பொண்ணு தான், சொந்த ஊர் கூப்பிட்டு போயிருக்காங்க. சொந்த ஊர் கூப்பிட்டு போயிட்டு இந்த 2 ஃபேமிலியோட சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு, அந்த பையனையும் வர வச்சு, அந்த ஃபேமிலியும் வர வச்சு, ஆஸ்திரேலியாவில் வேலைக்கு செய்கிறான், அங்கேயே வந்து செட்டில் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு பையன். போய் அந்த பொண்ணும் பார்த்துருக்கா. பார்த்ததுக்கப்புறம் அதான் அந்த பொண்ணு பார்க்குற செரிமனியை வாட் எவர் அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு பேசியிருக்கோம். இந்த வருஷம் கடைசிக்குள்ளே என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு புரியல, சும்மா தானே வந்து நிற்க சொன்னீங்க. சும்மா தான் வந்து நிற்க சொன்னேன், 2 எல்லாம் செட் ஆகிடுச்சு, நல்ல குடும்பம், பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கா, நீ ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகலாம், இது எதுக்கு உனக்கு வேணான்ற, நீ பண்ணுற வேலையை அங்கே போய் பண்ணு. இல்லைம்மா நான் இப்போ தான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ போனால் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கூட தெரியாது, என் கெரியர் இங்கே கரெக்டாக இப்போ தான் ஆரம்பிக்குது, இன்னும் ஒரு 2-3 வருஷமாக எனக்கு என் கெரியரை செட் பண்ணிக்கிறது. கெரியர் என்ன பெரிய கெரியர், ஏதோ பண்ணி ஒரு 10 வருஷம் வேலையில இருந்து ஒரு கெரியர் டெவலப் பண்ண போகிறோம், இப்போ தானே ஆரம்பிக்கிறேன். இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஒன்று பண்ணு, 1 மாதம் பேசு, 1 மாதம் பேசி பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லு, பேசாமையே பழகாமையே அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த பொண்ணுக்கு பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா இவ்வளோ லீனியன்ட்டாக நம்மளுக்கு 1 மாதம் பேசுன்றாங்களே, இதில் எப்படியாவது வந்து அந்த பையன்கிட்ட புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு 1 மாதம் பேசியிருக்கா. 1 மாதம் பேசின பொண்ணு 1 மாதம் ஃபுல்லாகவே அந்த பையன்கிட்ட பேசும்போது எந்த கனெக்ட்டுமே இல்லை. இன்ஃபேக்ட் நானே ஓப்பனாக தான் பேசினேன், சரி நம்ம இப்படி க்ளோஸ்டாக யோசிக்க வேணாம், நம்மளுக்கு இது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக தான் பேசினேன். ஆனால் சுத்தமாக எந்த கனெக்ட்டுமே இல்லை. அந்த பையனுக்கும் அதே ஃபீல் தான், இல்லை ஆக்சுவலாக கரெக்டு தான், எனக்கும் எதுவுமே தோணலை அப்படின்ற மாதிரி தான் அந்த பையனும் சொன்னான். ஸோ 1 மாதம் கழிச்சு எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து சொன்னேன், அண்ணா இந்த மாதிரிம்மா செட் ஆகாது, எனக்கும் அவனுக்கும் சுத்தமாக கனெக்டே இல்லை, எங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னோன்னு அப்போ ஆரம்பிச்சாங்கண்ணா வீட்டில் ட்ராமாவை. அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு இமீடியட்டாக கதவை போய் சாத்திக்கிட்டாரு, புடவை எடுத்து ஃபேனில் போட்டு, அவ்வளோதான் எனக்கு வானமே போச்சு, ஊரில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம். இப்படி சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த கல்யாணம் இந்த ஊரே சொந்த ஊருக்கு நான் எப்படி திருப்பி போவேன், நீயே கொன்று அப்படின்னு சொல்லி நான் கதவெல்லாம் தட்டி இது பண்ணதுக்கப்புறம் வெளில வந்து தலையையும் மார்லையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா வந்து தம்பியை காமிச்சு இவனையும் சேர்த்து கொன்று, இவன் லைஃபையும் கெடுத்துட்டல, இவனுக்கு ஒரு ஊரே சொந்த ஊரே இல்லாத மாதிரி பண்ணிட்டல, தம்பிக்கு 8 வயசு தம்பி லைஃபே கெடுத்துட்டல, ஏன்னா வந்து இவ கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்ராமா, என்னால் தாங்க முடியல, வீட்டில் டெய்லி இதே பிரச்சனை தான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்களோட அம்மா அப்பாவும் அதே ட்ராமாவை அவன் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற வழியே இல்லை, எங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி செட் ஆகலை, இது வேலைக்கு ஆகாதுன்னு தோணினாலும் இப்போ எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்கணுமா, என்ன பண்ணுறது, இல்லை வீட்டை விட்டு வெளில வந்துட்டான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு இங்கே இருந்தால் நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன், இல்லை அவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட நான் இதை உங்ககிட்ட எவ்வளோ 3 நிமிஷத்தில் சொல்லியிருப்பேன்னா, இது
இது வந்து ஒரு 10 பேஜாவது பிரிண்ட் அவுட் எடுத்தா வரும், அவ்வளோ பெரிய மெயிலாக வந்திருந்தது. நான் வெறும் நடந்த முக்கியமான விஷயத்த ஒண்டி சொன்னேன். இப்போ இந்த அம்மா அப்பா பண்ணது கரெக்டா? இப்போ இந்த அம்மா அப்பா பண்ணது முன்னாடி ஜென்ரேஷனில் ஐயோ நம்ம அப்பாக்காக பண்ணிப்போம், ஃபேமிலிக்காக, குடும்ப கௌரவம், ஆமாம் சொந்த ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வாயை மூடிட்டு அது பிடிக்கலனாலும் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வேற வழியே இல்லைனாலும் அந்த பையன் எங்கே இருக்கானோ அந்த பையனோட குடும்பம் எங்கே இருக்கோ அங்கே போய் வாழ்ந்து தொலைக்கிற பொண்ணுங்களுக்கு போன ஜென்ரேஷனில் இதே விஷயம் தான் நடந்திருக்கும். ஆனால் அவங்களால அது தப்பு, நம்மளுக்கு நடக்கிறது வந்து கொடுமை அப்படின்றத ரியலைஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அப்படி ரியலைஸ் பண்ணால் அந்த பொண்ணு மோசமான பொண்ணு அப்படின்ற பிராண்ட் பண்ணுற உலகத்தில் இருந்தோமா, இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது இது வந்து அவங்க வந்து லிட்டரலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எமோஷனலி தற்கொலை பண்ணி இந்த குழந்தை பாரு உன் தம்பியும் சேர்ந்து கொன்று அப்படின்றாங்களே. 8 வயசு குழந்தைக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? பண்ணுறது அம்மா அப்பா தான். இது இவங்க 2 பேரும் தான் இதுங்க 2 பேரும் தான் சேர்ந்து படிக்க வச்சிருப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கெரியர், அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, அது ஒன்று டெவலப் பண்ணணும், பில்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இல்லை சும்மா வந்து நில்லுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை ஏமாற்றி பொய் சொல்லி இதில் எல்லா மேனிப்புலேஷனும் நடந்திருக்கா. இப்போ இது நடந்தது. இன்னொரு பொண்ணு வந்து பொண்ணு இல்லை, அவங்க லேடி, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 40+ இருக்கும். நான் ஏன் வந்து வயசு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ டீப் ரூட்டடாக இந்த பிரச்சனை அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜி எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட 2 குழந்தையும் என்னோட அம்மா அப்பா கிட்ட விட்டு போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவங்க 2 பேர் மேலேயும் அவ்வளோ கோவம் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் கருப்பு, நீ குண்டா இருக்க, கருப்பா இருக்க, அசிங்கமா இருக்க, நீ குண்டா இருக்க, கருப்பா இருக்க, அசிங்கமா இருக்கன்னு சொல்லி எனக்கு அது எவ்வளோ ட்ராமா உருவாக்கியிருக்கு. எனக்கு தங்கச்சி இருந்தா என்னையும் என் தங்கச்சியும் பயங்கரமா இப்படி கம்பேர் பண்ணி எப்ப பாரு நீ கருப்பா இருக்க பாரு, அவ எவ்வளோ அழகா இருக்கா, அவ எவ்வளோ வெள்ளையா இருக்கான்னு சொல்லி எனக்கே என்ன பிடிக்காது அப்படின்ற அளவுக்கு என்ன யோசிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு ட்ராமா கொடுத்துருக்காங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20-25 வருஷம் அந்த வீட்டில் அதை தான் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப தெளிவாக எடுத்த ஒரு முடிவு, என் அம்மா அப்பா கிட்டேருந்து தூரமாக இருக்கணும். அவங்க அந்த ட்ராமா என்னால் தாங்க முடியல. எனக்கு அவ்வளோ கோவம் மனசில் இருக்குது. இப்போ என் 2 குழந்தைங்களும் வந்து அதே மாதிரி ஒரு பையன் வெள்ளையாக இருக்கான், ஒரு பையன் கருப்பாக இருக்கான். ஆனால் வந்து என் அம்மா அப்பா நாளைக்கு வந்து இவங்களையும் அதே மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்களோன்றதுனாலே நான் அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண விடுறதில்ல. அவங்களும் வந்து பார்த்தாலும் ஹாய் சொல்லு தாத்தா பாட்டிக்கு, ஓகே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறேன். அதில் அவங்களுக்கு ரொம்ப கோவம், ரொம்ப சோகம். எப்போ பாரு வந்து குழந்தைங்களை எங்ககிட்டேருந்து பிரிக்கிறேன்றாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அவங்க மேலே இருக்கிற கோவம் இன்னும் போல. நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் இது பாருங்களேன், 40 வயசு அவங்க லைஃப்லேயே அவங்க ஒரு அம்மாவாகி 7-8 வருஷம் 10 வருஷம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சின்ன வயசில் அந்த அம்மா அப்பா பண்ணது இன்னும் அவங்களுக்கு ரொமான்டிக்காக அவங்க குழந்தைய வந்து அந்த அம்மா அப்பா கிட்டேருந்து ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பொண்ணு, அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணோட 11 இயர்ஸ்லேருந்து இந்த பொண்ணுக்கு இப்போ 23-24 இயர்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த ஸ்டெப் ஃபாதர்ன்றவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட ஃபிசிக்கலாக அப்யூசிவாக நடந்துக்கிறாரு, ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறாருன்றது இந்த பொண்ணுக்கு 11-12 இயர்ஸில் ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இது நடந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட அம்மாக்கும் இது தெரியும். ஆனால் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு வேறு யார் இருக்கா, இந்த ஆள் மேலே நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும். பாரு உனக்கு ஒரு தம்பி ஆகிட்டான், இப்போ அதே தம்பி உனக்கு ஒரு தம்பி ஆகிட்டான், அவன் லைஃப் என்ன யோசிச்சுப்பாரு, ஊர் உலகம் என்ன ஆல்ரெடி இந்த கல்யாணம் பண்ணதுக்கு இப்படி பேசு, நீ இதையும் போய் நீ வெளில சொன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஒன்று பேசாமல் இன்னும் கொஞ்ச நாள் தானே நீ வெளில போயிடுவேன், அது வரைக்கும் சகிச்சுக்கோ. நாங்கள் இப்போ என்னால் முடியாமல் லாஸ்ட் 3 மாதம் முன்னாடி நான் வெளில வந்துட்டேனா. ஆனால் அந்த வீட்டில் இப்போ என்னோட அம்மாவையும் தம்பியும் விட்டுருக்கோம். என் அம்மா சொல்கிறத மீறி நம்ம இப்படி பண்ணிட்டோம், நம்ம செல்ஃபிஷாக முடிவு எடுத்துட்டோமா, இல்லை நம்ம பண்ணது கரெக்டாக தப்பான ஒரே பயங்கர குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா அப்பா தான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த பேய் ஆனாலும் தாய், நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளுக்காக பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஏதோ ஒரு படத்தில், தமிழ் படத்தில் அப்பா நடு ரோட்டில் பையனை செருப்பால் அடிப்பார். அதுக்கப்புறம் அந்த அப்பா ஏன் அதெல்லாம் பண்ணார், நீ நல்லா வரணும்னு தானே பண்ணாருன்னா, அது நல்ல அப்பாவே கிடையாது, சைக்கோ அப்பா. அவன் நடு ரோட்டில் ஊரே பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கிற பையன் பண்ண தப்புக்கு செருப்பால் அடிக்கிறது, மீசையை வழிச்சு விடுறது, கன்னத்தில் பலார் நிறையறதுன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண அந்த அப்பா பண்ணுறதை காமிச்சிட்டு அந்த அப்பா இறக்கும் போது நியாயம் வேறப்படுத்துவாங்க. ஸோ இப்படியே பார்த்து வளர்ந்த ஒரு இடத்துல இதெல்லாம் தப்பு அப்படின்னு கூட நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல, நம்மளுக்கும் புரியல. நம்ம நல்லதுக்கு தான் பண்றாங்கன்னே நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருந்தோமா. திடீர்னு சுத்தி உலகத்தை பார்க்குறோம், லைட்டா உலகம் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு, இது மாதிரி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரியுதா. இது 3த்துல எந்த இடத்துல நம்மளால அம்மா அப்பாவை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஐயோ பாவம், ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்கம்மா, போய் கல்யாணம் பண்ணிக்கோமா, அடுத்த 50 வருஷம் அவங்க ஒரு வேலை சாப்பிட்டாங்கல்ல, அதுக்காக நீ கஷ்டப்படுத்துக்கோ, உனக்கு செட் ஆகலன்னா பரவாயில்ல, நீ டிவோர்ஸ் கூட பண்ணிக்கோ, இப்போதைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த பொண்ணை சொல்ல முடியுமா? இல்லை உனக்கு நடந்து ரொம்ப வீட்டுக்காக நீ பேர் பண்ணிக்கோமா, கெடுதல் தான், தப்பு தான், அந்த ஆள் பொறுக்கி மாதிரி தான் நடந்திருக்கான், போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க,
பண்ணுவாங்க. பட் ஸ்டில் உன் தம்பியோட லைஃப், உங்கள் அம்மாவை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்கள் அம்மா பயப்படுறாங்க. அதனால நீ வந்து அமைதியாக பொறுத்துக்கோமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல முடியும். ஏன்னா அம்மா அப்பா இல்லை கருப்பு, நீ அசிங்கம், நீ குண்டு, பாரு அவ எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி ஒரு ஆனால் அவங்க என்ன எதுக்காக சொல்கிறாங்க, பொண்ணு நல்ல கலராக வந்தால் தானே நாளைக்கு கல்யாணம் ஆகும், அந்த ஒரு பயத்தில் தானே ஒரு தாயா ஒரு தகப்பனா அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்பா ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இவ்வளோ கோபம் அம்மா அப்பா கிட்ட இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா கூட சின்ன வயசில் நம்மளோட அம்மா அப்பா கிட்டேயும் நம்மளுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். சரி என்ன பண்ணலாம், இதுக்கு நான் தான் வந்து சொல்யூஷனா இல்லை இது மாதிரி கேட்டு நான் இந்த ஷோவில் பேசுறது எதனால ஏதாவது ஆகுமா எனக்கு தெரியல. பட் ஆனால் பர்சனலாக எனக்கும் வந்து ஒரு விஷயம் பயங்கரமாக ரிலேட் ஆச்சு இந்த கேள்வியெல்லாம் படிக்கும்போது. அம்மா அப்பா பற்றி இந்த டாக்ஸிக் பேரண்டிங், வீட்டில் டாக்ஸிக்காக ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிறத பற்றி எனக்கும் ஐ ஹவ் கான் த்ரூ த சேம். எனக்கு ரொம்ப ட்ரபிள்டு சைல்ட்ஹுட். இந்த ட்ரபிள்டு சைல்ட்ஹுட்டில் நான் கற்றுக்கிட்டதோ இல்லை நான் எனக்கு பண்ணிக்கிட்டதோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் என்னோட மனசு, என்னோட அந்த மெமரிஸு, இதில் இருக்கிற தப்பான அந்த தாட்ஸு, எண்ணம், ஒப்பீனியன், அந்த கோவம் எல்லாம் வடிகால் ஆகிற மாதிரி, அதாவது வெளில போகிற மாதிரி என்ன நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதை அடைச்சி குத்தி அந்த அடைப்பெடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா கழிவும் வெளில போகிறதுக்கு நான் அந்த தெரப்பின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணேன். இதே மாதிரி ஒரு பையன், தெரிஞ்ச பையன், அந்த பையன் எனக்கு தெரியாது, அந்த பையனோட அப்பா தான் தெரியும். ரொம்ப நல்ல ஆள். நல்ல ஆள்னா எப்படின்னா பயங்கர எல்லாருக்கும் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பார். கையில் 1000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 15 பேரை கூட்டிட்டு போயிட்டு வாங்க எல்லாம் 1000 ரூபாய்க்கு என்ன வருமோ அதை 15 பேருக்கு பகிர்ந்தளிப்பார். 10,000 ரூபாய் வச்சிருக்காருன்னா 10,000 ரூபாய்க்கு அதனால சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணு, அப்புறம் ஒரு பையன், அது தம்பி, அதுக்கப்புறம் ஒய்ஃப், இப்படி இருந்தாரு. கொஞ்ச நாள் அவர் குடிப்பார், பயங்கரமா குடிப்பார். கார் ஓட்டி இருந்தாரு, பயங்கரமா குடிப்பார். எனக்கு இவர் ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல மனசுக்காரரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல அந்த டைம்ல என்கிட்ட காசு இருக்காது, ஆனா எங்கேயாவது போகணும் அப்படின்னும் போது அவர் கூப்பிடுவேன். அவரோட சொந்த கார் எடுத்துன்னு வருவாரு. அதுக்கப்புறம் அண்ணா இப்ப கொடுக்கலாம்ல, இப்ப ஒரு மாதம் கழிச்சு கொடுக்குறேன்னா ஓகே அப்படின்றவாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் நல்லா குடிப்பாரு. எப்பெல்லாம் கார் ஓட்டலையோ அப்பெல்லாம் பயங்கரமா குடிப்பாரு. ஆனா மத்தபடி ரொம்ப நல்ல ஆளு அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு பஞ்சு மிட்டாய் தான் வந்து சொன்னா, நான் அந்த அண்ணா இறந்துட்டார் தெரியுமாண்ணா அப்படின்னா. என்னடா சொல்றேன்? ஆமா நான் சூசைட் பண்ணிட்டாரா, நான் ரீசன்லாம் தெரியல அவனோட. அது நடந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தா அக்கா, தம்பி, ஒய்ஃப் இவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. பயங்கர பார்க்கவே கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல வந்து ஏதோ எங்களால் என்ன முடிஞ்சதோ அதை நான் பண்ண. அப்போ அந்த டைம்லாம் பயங்கரமா எதுவும் பண்ண முடியல, ஆனால் ரொம்ப கம்மியாக என்ன முடிஞ்சதோ பண்ண. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சு மிட்டாய் கிட்ட கேட்டேன், என்னடா பண்றான் அந்த பையன் இப்போ அப்படின்னும் போது, நான் அவன் 12th முடிக்கிறானா அப்படின்னோடனே, இப்போ 12th முடிக்கிற அந்த பையன் அவங்க அம்மா அவங்கள ஒரு வாட்டி ஆஃபீஸ் கூப்பிட்டு நாங்கள் பேசும்போது என்ன பண்ணேன்னா, அவன் வந்து விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். விஸ்காம் சீட்டு அந்த பையனை நாங்களே வந்து ஒரு காலேஜில் இது பண்ணிட்டோம். அவனா சூப்பர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க, இல்லை நானும் வேலைக்கு போறேன், எதுவும் வேணா நீங்க கேட்டதே சூப்பர் அப்படின்னு. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி நானும் பஞ்சு மிட்டாய் அவனை கூப்பிட்டு புதுசா ஷூ, நிறைய ஷர்ட்டு, பேண்ட், இந்தாடா காலேஜுக்கு போட்டு போடா, செமையா போட்டு போடா, காலேஜுக்கு போட்டு போடான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுப்போம். சில நேரத்தில் வந்து அவனே மெசேஜ் அனுப்புவான், அண்ணா ஃப்ரெண்ட்ஸோட கோயிங் டு மூணார் அப்படின்னு அனுப்புவான். மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது ஜிபே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி. பஞ்சு மிட்டாய் பார்த்து சிரிப்பான். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். சூப்பர், அந்த பையன் டேலண்டடான பையன், கான்ஃபிடென்ட்டா பேசுறான், அந்த மாதிரி பிடிக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பஞ்சு மிட்டாய் கிட்ட என்னடா அவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவன் வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி பஞ்சு மிட்டாய் கிட்ட காசு கேட்டான், என்கிட்ட கேட்கல. பஞ்சு மிட்டாய்னா அவன் இது மாதிரி பெருசாலாம் இல்லை, 2000 ரூபா அது மாதிரி 2000 ரூபா 3000 ரூபா அதை கேட்டான். பஞ்சு மிட்டாய் அனுப்பிச்சு வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் காலேஜை விட்டான், அவன் போறது இல்லை அப்படின்னா. ஏன் என்னாச்சு அப்படின்னா, இல்ல போறது இல்லை, நான் எப்படி சொல்றது தெரியல. என்னன்னு பார்த்தா இருக்கிற எல்லா கெட்ட பழக்கம், கஞ்சா பிடிக்கிறது, குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாத்திரை பாப் பண்ணி போடுறது. அந்த மாத்திரை முதல்ல இதை பத்தி பேசும்போது இவன் சொல்லிதான் எனக்கு அந்த பேர் தெரியும். ஒரு வாட்டி விளையாட்டா சொன்னான் என்கிட்ட, அந்த பாப் பண்ணி போடுற மாத்திரை பேர் எனக்கு மறந்துட்டேன். ஆனா அவங்க வந்து மேக்ன்றானுங்க, ஐபோன்றானுங்க, அதுக்கு வேற பேர் வச்சு ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை போடுறது. இது இல்லாம ஏதோ கற்பூரம் மாதிரி ஒண்ணு போட்டு அவன் மூக்குல இருந்த அந்த 2 மூக்குக்கு நடுவில் ஒரு சதை மாதிரி வரும்ல, அந்த சதை வந்து உருகிடுச்சு. அந்த சதை அது என்னன்னு கூட எனக்கு தெரியல, அது உருகிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் சொன்னா, இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் கண்டினியூ பண்ணா அவ்வளவுதான், ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்ல இருப்பான் அப்பெல்லாம் சொல்லி இப்ப காலேஜ் போறதையும் நிறுத்திட்டான். என்ன சொல்றீங்க? நான் ஆமா காலேஜ் போறதையும் நிறுத்திட்டான். இது நடந்து ஒரு 1.5-2 வருஷம் இருக்கும். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஷாக்கு. சார் செம்ம நல்ல பையன் பாரு, மூக்குல அந்த நடுவுல ஒரு தண்டு மாதிரி இருக்கும்ல, 2 மூக்குக்கும் நடுவுல ஒண்ணு இருக்குமே, அது உள்ளுக்குள்ள வந்து ஓட்டையே ஆற அளவுக்கு அவன் அதை யூஸ் பண்ணிருக்கான். படிப்பு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் முன்னாடி பஞ்சு மிட்டாய்க்கு தான் ஃபோன் பண்ணிருக்கான். அவன் என்கிட்ட என் நம்பர், இந்த நம்பர் அவன் கிட்ட இல்ல, பஞ்சு மிட்டாய்க்கு தான் ஃபோன் பண்ணிருக்கான். பஞ்சு மிட்டாய் சொன்னா, ஆனா அவன் கூப்பிட்டானா நம்மளுக்கு, அவன் பேர் நினைக்கலாம் கதிர்னு வச்சுக்கோங்க, அவன் பேர் கதிர் இல்ல ஆனா கதிர்னு வச்சுக்கோங்க. அவன் கூப்பிட்டானா கதிர் அப்படின்னா, நான் வந்து டே அவன் நம்பர் நோட் பண்ணியா, இருக்குண்ணா நான் கால் பண்ணி, என்னடா பண்றேன் இப்போ அப்படின்னா, நான் வந்து கடையில வேலை செய்யறேன்னா. அண்ணா எங்க, எந்த கடையில வேலை செய்யறேன்? ஒரு மால்ல இருக்கிற ஒரு கடை பேர் சொல்லி அந்த கடையில வேலை செய்யறேன் நான். சரி, ஏன் இன்னும் இவ்வளவு நாள் ஏன் பேசவே இல்லை? அண்ணா இல்ல, நான் இவ்வளவு நாள் கொஞ்சம் வேலையில வேற 2-3 இடத்துல வேலை மாறிட்டேன், நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சரி வா நேர்ல வா பார்க்கலாம். இல்ல நான் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் அதான் நான் கூப்பிட்டேன், சொல்றேன் மாதிரி ஃப்ரெண்டோட ஆர்சி புக் வந்து அடகு வச்சு கொஞ்சம் எமர்ஜென்சின்னு காசு எடுத்தேன்னா, இப்போ அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் அதை மீட்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் கேஷ் கொடுத்தீங்கன்னா. எதுக்கு வச்சேன்? இல்லை நான் கொஞ்சம் எமர்ஜென்சி இருந்தது. என்ன எமர்ஜென்சி? இல்லை அப்போ அது கொஞ்சம் ப்ராப்ளம், நான்
கொஞ்சம் நாள் ஆச்சு, இப்போ ஒரு 10,000 இருந்தால் கொடுங்கண்ணா, அந்த ஆர்சி புக் எடுத்து அவங்க கொடுக்கணும், வீட்டில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே பிரச்சனையாக இருக்குது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில, அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, சரி ஐரு நான் வந்து பஞ்சு மிட்டாய் கூப்பிட சொல்கிறேன், இன்னும் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்காங்க, அம்மா தங்க அக்காலாம் நல்லா இருக்காங்களா, அம்மா அக்காலாம் நல்லா இருக்காங்கன்னு ஃபோன் வச்சுட்டான். பட் எனக்கு உறுத்திட்டே இருந்தது, இது உண்மையா, இவன் சொல்கிறது வந்து நம்பலாமா, இவ்வளோ நாள் கழிச்சு 10,000 ரூபாய் கேட்குறான், 10,000 ரூபாய் கொடுக்குறதுன்ட்டு இல்லை, பட் ஆனால் அவன் சொல்கிற ரீசனும் வந்து கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னும் போது பஞ்சு மிட்டாய் சொன்னால் அவங்க அம்மா நம்பர் வச்சிருக்கேன், நான் இல்லை நம்பர் இல்லை, ஆனால் வீடு அவங்க அங்கேயே தான் இருக்காங்க, சரி ஒரே ஹெல்ப் பண்ணுறியாடா, நீ போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னா, பஞ்சு மிட்டாய் வந்து அவங்க வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறான். அவங்க அம்மா கிட்ட இது மாதிரி ஆண்டி அந்த அக்கா அக்கா பையன் அக்கா கதிர் ஃபோன் பண்ணி ஏதோ பைக் ஆர்சி புக்கு, அப்பா தயவு செஞ்சு கொடுத்துடாதப்பா, அவன் காசு வாங்காத ஆளே கிடையாது, எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டான், இப்போ உங்ககிட்ட பேசி ஒரு 2 வருஷம் ஆகுதா, சரி அதான் கேட்டு பார்க்கலாமேன்னு கேட்டிருக்கான், நீ தயவு செஞ்சு கொடுத்துடாத, அவன் எது சொன்னாலும் போய் தான், இல்லை ஏதோ ஒரு கடையில் வேலை செய்யறான் அதுவும் போய் தான், என்ன சொல்றீங்க, இல்லை ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு பழக்கம்லாம் தப்பா இருக்கு அப்படின்னும் போது எப்ப பாரு வீட்டுல சண்டை, ஒரு பாயிண்ட்ல வந்து வீட்டுல இருந்து கையில இந்த வீட்டுல இருக்கிற காசை திருட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வந்து பொருள் ஏதாவது நம்மளுக்கு தெரியாத போது டக்குன்னு பார்க்கும்போது சாமி கிட்ட அந்த விளக்கு இருக்காது அப்படின்னா அதே அந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சான். இது மாதிரி இருந்தா இங்க இருக்காத வெளில போ அப்படின்னு ஃப்ரெண்டோட போய் தங்க ஆரம்பிச்சான். எங்க இருக்கான் எங்க போறான் எதுவுமே தெரியல. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவான், ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு போட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி தான் இருந்தான். இப்போ கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பண்றேன், இந்த வீட்டுக்குள்ள வராதன்ட்டு. இப்போ வெளில போயிட்டு ஐயோ அவனை பத்தி ஏன்பா கேட்கறேன், நானே விட்டேன், எனக்கு ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணை நல்லா வளர்த்தா போதும், நான் பண்ற வேலைக்கு அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு அது 10 மாதம் இருக்கு, ஆனா இவன் கிட்ட தயவு செஞ்சு காசு கொடுத்துறாதப்பா, அவனை ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு போன் வச்சாங்க. ஒரு பையனுக்கு வந்து இப்ப 23 வயசு இருக்கும். இப்பதான் 23 வயசு. நிறைய பேர் இருக்காங்க நம்மள நம்பி, நம்ம வாழ்க்கையில நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறோம்ல, இது எல்லாத்துக்கும் பேஸ் அந்த உடம்பு தானே. அந்த உடம்பு செம கிளீனா செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது தான் மைண்டும் அப்படி இருக்கும். ஸோ டே உனக்கு 15 வயசா இருக்கலாம், நிறைய சின்ன பசங்க 13 வயசுல இந்த ஷோ கேட்கறேன்னு மெயில் அனுப்புறீங்க, 15 வயசுல பொண்ணுங்க நிறைய பேர். இன்னைக்கு இது வந்து 2 ஜென்டர் கிட்ட தான் பேசுனேன், ஏன்னா எல்லாரும் இதுல பையன் பொண்ணு வித்தியாசம்லாம் இல்ல. டே ஜாலியா இரு, செமையா என்ஜாய் பண்ணு. பட் இந்த போதையெல்லாம் உடம்பை கெடுத்துரும், நாசமாக்கிடும், உன்னோட அப்படியே உடம்பு மட்டும் இல்லை உன் மைண்டு எல்லாத்தையும் மந்தமாக்கிடும். ஸோ தொடர்ந்து இந்த குடிச்சிட்டு இருக்கிறது, தொடர்ந்து இந்த கஞ்சா பிடிக்கிறது, தொடர்ந்து இந்த ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்பு எவ்வளோ பாதிக்கப்படுமோ அது அளவுக்கு மைண்டும். பாருங்களேன், சாதாரணமாக இருக்கிற ஒரு பையனால சொந்த வீட்டில் திருட முடியுது, பசங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆர்சி புக்கு அடகு வைக்க முடியுது, அதுக்கு போய் சொல்லி காசு வாங்க முடியுது, வெக்கெல்லாம் போயிடும். இதுக்காக வந்து செயின் ஸ்நாச் பண்றவங்க, போனை திருடுறவனுங்கன்ற மாதிரி எக்கச்சக்க பசங்க கண்ணு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு சோகமான விஷயம், நீ நம்பர் எக்கச்சக்கமா பயங்கரமா மல்டிப்ளை ஆகிருக்கு. நான்லாம் படிக்கும்போது ஸ்கூல் காலேஜில் வெறும் சரக்கு தான், அதுதான் ஒரு டப்புன்னு போயிட்டு ஒரு குவார்டர் வாங்கி ஆளுக்கு பாதி அடிச்சுட்டு போயிடுவானுங்க. காலேஜ் படிச்சுன்னா அவன் பயங்கர ஐயோ பாஸ் என்ன கெத்துரா டபால்னு குடிச்சிட்டானேன்ற மாதிரி இருக்கும். அதை தவிர சிகரெட் இருந்தது, கொஞ்சமா கஞ்சா வந்தது, அதுக்கப்புறம் இனி கஞ்சான்றதே சிகரெட் மாதிரி ஆயிடுச்சு. என்ன ப்ரோ ஓஜி தெரியாத ப்ரோ, ஓஜி குஷ் ப்ரோன்றானுங்க, என்னன்னே தெரியல எனக்கு. பார்த்தா அது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கஞ்சாவாம். கஞ்சால 10 வெரைட்டி இருக்கு. அதை எப்படி ஸ்கோர் பண்றது? ஸ்கோர் பண்றதுன்னா என்னன்னா, இந்த விராட் கோலி ரன் அடிக்கிறதுலாம் கிடையாது. ஸ்கோர் பண்றதுனா கஞ்சா வாங்குறது. ஸோ எப்படி வாங்குறானுங்க, வாங்குறதுல ஒரு பெருமை, அதை ரோல் பண்றதுல ஒரு பெருமை, அதுக்கு தனி பேப்பர் வைக்கிறாங்க. இந்த பேப்பர் தெரியுமா உங்களுக்குன்ற, ஏய் என்னடா. ஸோ எக்கச்சக்க போதை இருக்கு. எனக்கு தெரிஞ்சது இந்த 4-5 நான் பார்த்தது அப்படி சொல்லிட்டேன். இது இல்லாம ஒரு 50 இருக்கலாம். அது அந்த பசங்களுக்கு, அந்த யங் ஜென்ரேஷன்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியல. பட் எதா இருந்தாலும் டே உடம்பு தாண்டா இன்வெஸ்ட்மெண்ட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 30 வயசு வரைக்கும் ஃபாஸ்டா ஓட்டு, 30 வயசுல ஓகே பாய் அப்படின்னா இல்ல. நம்ம ஒரு 70-80 வயசும் ஓடுவோம். நம்மளுக்கு இந்த கொஞ்ச நாள்ல வந்து நம்மளுக்கு நம்ம லைஃப் பிடிக்க ஆரம்பிக்கும், நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பிடிக்க ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம அதுக்கு ரெடியா இருக்கணும்ல. இப்பவே எல்லாமே புஷ்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஐயோச்சா நம்ம லைஃப் என்ன நல்லா இருக்கே, நம்ம நல்லா இருக்குன்னு இது மாதிரி நான் நினைக்கவே இல்லையா அப்படின்ற டைம்ல உடம்பு தளர்ந்து மனசு மந்தமாயி மைண்டு மந்தமாயி வானா இது பயத்துல இந்த பேப்பர்லாம் போடுறாங்க. அதனால நானும் வந்து அது ரிலேட்டடா அதுக்கு இல்லை. இதை நம்ம ஏற்கனவே ரொம்ப வருஷமா அப்பப்போ பேசுவோம். எப்பெல்லாம் வந்து இது மாதிரி யாரையோ பார்க்குறோன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஷோலையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் பேர் பரவலாக பேசும்போது இது நிஜம்தான், இது ஈஸியாக கிடைக்குது, ஆக்சஸ் இருக்கு, அது கிடைக்குது. எவனோ ஒருத்தன் குரூப்ல எவனாவது ஒருத்தன் எதுவுமே பண்ணாம இருந்தானா ராஜாடே, அவன் அப்படியே இருந்து தொலையட்டும், முடிஞ்சா நீ அப்படியே இரு, உடம்பு பார்த்துக்கோ. ஸோ டே தம்பி தங்கச்சி பச்சை சட்டம்மா நீனம்மா டூட் ஃப்ரெண்ட், ஐ கேன் கால் யூ as a friend, right? Yeah, because lot of people are saying why you're talking only to தங்கச்சி, you're not talking to a friend and all. Yeah, I'm talking to you friend. Just take care of your body is the most important thing. Yeah. பஞ்சு மிட்டாய்க்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் ஆஃப் சீசன் 1 பச்சை சட்டை கேட்டோம். அடுத்த வாரமும் உங்களுக்காக இது மாதிரி ஒன்று அவனே எடுத்து வைப்பான். நான் ஜூலை 1ஆம் தேதி புது சீசன்ல வந்து உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீங்க செம்மையா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் உங்களை முடிஞ்சா பார்த்துக்கோங்க. Until I see you next time, this is Bala saying tada bye bye and do take very good care of yourself. Tack and time.